இன்னைக்கு ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு விருதுநகர் நாடாளுமன்றத்தில் என்னென்ன முறைகேடு நடந்திருக்கோ அதுக்கான பென்ஷனை இன்னைக்கு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் என்ன நடந்தது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வெற்றி வாய்ப்பை 4300 வாக்குகள் வித்தியாசத்தில் இழந்ததுனால ரீகவுண்டிங்காக பண்ணுங்க பென்ஷன் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேளுங்க சார். நீங்கள் கேளுங்க சார். 45 நாள் இறுதி நாள் மனு தாக்கல் செய்ய ஏன் இவ்வளோ நாள் தாமதம்? நீங்கள் முன்னாடியே நிறைய பெட்டிஷன் கொடுத்தீங்க, முன்னாடியே வழக்கு தொடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ தாமதமாகி வழக்கு இல்லை இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தாமதம் எங்கள் சைடில் இல்லை, யார் பக்கம் இல்லை. இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் டே பை டே நாங்கள் வந்தோம். அது கரெக்டாக எனக்கு கடைசி நாளாக இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் தாக்கல் செய்கிறோங்க. தொடர்ந்து 26 எலெக்ஷனுக்கான கூட்டணிகள் பேச்சுவார்த்தை இப்போல தொடங்கியிருக்கு. தேமுதிக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக இப்போ போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க. மீண்டும் நீங்கள் எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தல் என்பது ரொம்ப நாட்கள் இருக்கு, இன்னும் 2 வருடம் இருக்கு. அந்த தேர்தலில் போட்டிடுறதுனாலே அந்த காலகட்டம் அந்த சூழ்நிலை நீங்கள் நான் சொல்றேங்க. நான் இன்னைக்கு வந்து 2024 தேர்தலில் எனக்கு நடந்த துரோகத்தினாலையும் சூழ்ச்சியினாலும் வீழ்த்தப்பட்டனால அந்த அநியாயத்தை தட்டி கேட்க தான் இன்னைக்கு நான் நீதிமன்ற நாடி வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அதனால கோர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை கொடுக்கும்னு நாங்கள் இன்னைக்கு நம்புறோம். இல்லை, எந்த விதமான முறைகேடுகளும் இல்லைன்னு மாணிக்க தாக்கூர் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க என்ன முறைகேடுகள் சொல்ல வரீங்க? என்ன முறைகேடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பி உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கக்கூடிய இல்லாமல் இந்த விருதுநகர் தொகுதியில் தனியாக நடந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து தபால் ஓட்டுல எல்லா தொகுதியிலையுமே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் விருதுநகரில் வந்து அது கடைசியாக தான் திறந்தாங்க தபால் ஓட்டுகளை. அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முடிவு வந்து ரொம்ப நேரம் ப்ரொலாங் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக் முன்னாடி 13வது சுற்று இருக்கும்போது லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்த்தா 18வது சுற்று முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே எல்லாமே நாங்கள் முறையாக சப்மிட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கோர்ட் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம நடிகர் விஜய் கட்சி தொடங்கி அடுத்தடுத்து பணிகள் தொடங்கிட்டு இருக்காரு. அவருக்கான கூட்டணிக்கான வலைகளும் அதிகமாக இருக்கு. நாம் தமிழர்னு சொல்றாங்க, அவரோட கூட்டணிக்காக எதிர்பார்க்கறதா சொல்றாங்க. தேமுதிக நிலைப்பாடு விஜயோட கட்சி தொடர்பாக இருக்கு. நாங்கள் வந்து மற்ற கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் சொல்ல முடியும், எங்கள் கட்சியோட நிலைப்பாடு நாங்கள் சொல்ல முடியும். எங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னவோ நாங்கள் வந்து தெளிவாக எங்கள் அண்ணியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கள் கூட்டணி அதிமுகவோட தான் தொடர்ந்துட்டு இருக்கு. எங்களோட நிலைப்பாடு நாங்கள் மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்காக தலைவர் கேப்டன் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் எங்கள் நிலைப்பாடு. இந்த கூட்டணி கூட்டம்லாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பேசுறது சரியா இருக்காது, அது எங்கள் கட்சி தலைவர் பேசுவாங்க. போராட்டம் அறிவிச்சிருக்கு, தேமுதிக அறிவிச்சிருக்காங்க, காவிரி விவகாரம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பங்கேற்பீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. என்னோட வாழ்க்கையே இந்த கட்சிக்கும் இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிச்ச மிக எளிமையான காலத்தில் உள்ள நடந்தேன். கண்டிப்பாக அனைத்து போராட்டமும் நான் கலந்துப்பேன். கேப்டன், தேங்க்யூ.